அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி 1ஆம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு 31 நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை. புரட்டாசி 1ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பெயர்ச்சி நிகழ இருக்கு. சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். இங்க ஏற்கனவே புதன் இருக்கார். புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க. அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்யறார். அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார். அடுத்து புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்மமனையிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார். அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னிராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த புதன் செவ்வாயோட இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார். இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த 31 நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கும் சுக்கிரன், உங்க ராசி அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துல வந்தமர்ந்த அமைப்பு பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும், வருமான பெருக்கத்தை கொடுக்கும். இருந்தாலுமே கேதுவோட இணைந்த நிலையில இருக்கார் சுக்கிரன். அதனால எவ்வளவு பணம் வந்தாலுமே பத்தலங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். சில விஷயங்கள்ல சலிப்பை கொடுக்கும். ஒரு சிலர் சலிப்பான மனநிலையில் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கிறது இந்த சுக்கிரன் கேது இணைவு. இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியோட கேது இணைந்து இருக்கிறதுனால அதீத சிந்தனைகளை குறைச்சிக்க பாருங்க. எதுலையும் அதிகமா சிந்திக்க வேண்டாம், அதிகமா யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல அதீத சிந்தனைகளால ஒரு விஷயத்த யோசிச்சிங்கன்னா ஆரம்ப புள்ளி வரைக்கும் யோசிக்கிற அமைப்பை கொடுக்கும். அதை தவிர்த்துக்கிறது நல்லது. கடைசியில அதிகமா யோசிச்சு ஜீரோல தான் போய் நிற்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி கேதுவோட இணைந்த அமைப்பு ஆன்மீக நாட்டத்தை நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும். நிறைய தெய்வ வழிபாடு செய்வீங்க, ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். எப்போதும் இருக்கிறத விட இந்த மாதத்துல சற்று கூடுதலாவே ஆன்மீக நாட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில பாசம் அதிகரிக்கும். ஆனா அந்த உறவு நிலையில கொஞ்சம் கருத்து போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். பாசம் பற்று இதெல்லாம் அதிகரிக்கும். பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள், பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் சுபத்துவமான நிலையில இருக்கும். தேவையான பொருளாதாரம் வந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி புதன் 12ஆம் இடத்துல ஆட்சி உச்சபலம் பெற்ற நிலையில இருக்கார். செலவு சற்று கூடுதலாவே இருக்கும். செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போகும். எவ்வளவு சம்பாதிச்சாலுமே கையில நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அதனால துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்கள் பொருளாதாரத்தின் மீது பற்றே இல்லாத மாதிரி இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இப்போதைக்கு ஆன்மீகத்தில் டீப்பாக நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு நல்லது. பொருளாதாரத்தின் மீது பற்று வச்சா பொருளாதாரத்தை தேடி நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ஒரு மாதிரி வெறுத்த மனநிலையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது முதல் 16 நாட்களிலேயே நடக்கும். புரட்டாசி 16ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரத்தின் மீது அதிக ஈடுபாடு காட்ட வேண்டாம். பொருளாதாரத்தின் மீது பற்று அதிகமாக வச்சா செலவு அதிகமாக போகி கையில் ஒன்றுமே நிற்காது. வரவுக்கு மீறிய செலவுங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். முதல் 16 நாட்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தோடு இருக்கார். இன்னொன்று லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் வந்தமர்ந்திருக்கார். லக்னாதிபதி சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்துல கேதுவோட இணைந்து இருக்கார். பொருளாதாரத்தின் மீது பற்று வச்சா அது டோட்டலாக ஜீரோ ஆகும். அடுத்து செவ்வாய் உங்கள் ஜென்மராசிலேயே இருக்கிறதுனால கோப உணர்வை இந்த காலகட்டத்தில் அதிகமாக கொடுக்கும். வாக்குவன்மை அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி பேச்சு ஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி லக்னத்துக்கு வந்தமர்ந்ததுனால
இருக்கிறதுனால பேச்சு வாக்கு வன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதிச்சுப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல வேகமா இருந்து வெற்றி அடைவீங்க. அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. பேச்சால ஆதாயம் இருக்கும். உங்க வார்த்தைகளால பவர்ஃபுல்லான சில விஷயங்களை காரியத்தை நீங்க சாதிப்பீங்க. அதே மாதிரி குடும்பம் சார்ந்த எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். திருமணம் சார்ந்த எண்ணங்கள், திருமண வாழ்க்கை சார்ந்த எண்ணங்கள், ஏன்னா களத்திர ஸ்தானாதிபதியும் இதே செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். திருமண வாழ்க்கை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இது சற்று கூடுதலாகவே இருக்கும். குடும்பத்துக்காக அதிகமாக உழைப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்காக அதிக முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் கொடுப்பீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகளெல்லாம் இப்போ ஆரம்பமாகும். ஏன்னா இந்த குடும்பஸ்தானாதிபதியை குருவும் பார்க்குறார். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அடையிறதுல இந்த காலகட்டத்தில் குறிக்கோளாக இருப்பீங்க. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் பெஸ்டான டைம். திருமண முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமா பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். 7ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் ஜென்மத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குரு பகவான் இந்த 7ஆம் இடத்தை அதிபதியை பார்க்கறதுனாலையும் சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துக்கு சிறப்பு. ரொம்ப நாளா திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் டைம். நல்ல செய்தி நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு வருத்தம், குழப்பம் இதெல்லாம் இருக்காது. வாழ்க்கை துணை மீது பாசம் உங்களுக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் வாழ்க்கை துணை மீது அதீத கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பேச்சு அதிகமாக இருக்கும். அவங்க சார்ந்த பேச்சு, கோபமான பேச்சுக்கள் இருக்கும். உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துக்க பாருங்க. வாழ்க்கை துணை கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. பொதுவாகவே களத்திர ஸ்தானாதிபதி ஜென்மத்துக்கு வந்துட்டாலே வாழ்க்கை துணையால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களால வாழ்க்கை துணைக்கு ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணை மீது பாசம் பற்றெல்லாம் அதிகரிக்கும். சில நேரங்கள்ல உரிமையோட பேசுவோம், உரிமையோட திட்டுவோம். அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டாலே போதும். இந்த பீரியட் நல்லா இருக்கும். நண்பர்களால ஆதாயம் இருக்கும். பழைய நண்பர்களை ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. நண்பர்களால ஆதாயம் இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கும். உறவினர்கள் ஒன்று சேர்வாங்க. இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம். பொதுவாக 5ல் ராகு இருக்கும்போது பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் சில தடுமாற்றங்களை கொடுக்கும், வருத்தங்களை கொடுக்கும். ஆல்ரெடி ஒரு சிலருக்கு பிள்ளைகள் சார்ந்த வகையில் சில வருத்தங்கள் எல்லாம் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கல, பிள்ளைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் சரியில்லைன்னு ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில ராகு இருக்கார். இந்த குழந்தை ஸ்தானாதிபதி 6ல் மறைஞ்சிருந்தாலுமே வக்ரகதியில இருக்கார். குழந்தைகள் சார்ந்த வகையில் அனுகூலம் இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் சார்ந்த முயற்சிகளை எல்லாம் எடுப்பீங்க. அதுல வெற்றியும் கிடைக்கும். பிள்ளைகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம், வில்லங்கங்கள் அது எல்லாமே இப்ப சரியாக ஆரம்பிக்கும். காதலிக்கிறவங்களுக்கு காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் இப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். பிரச்சனைகள் தீரும். நிறைய பேர் காதல் உறவை திருமண உறவா மாற்ற முயற்சி பண்ணுவீங்க. குடும்பத்துல உங்க காதல் சார்ந்த விஷயங்களை பத்தி பேசி திருமணத்துக்கான சம்மதம் வாங்குவீங்க. சனி 6ல் வக்ரகதியில இருக்கார். கடன் சார்ந்த நெருக்கடிகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம். அதாவது கடனை சீக்கிரமா கட்டி முடிக்கணுங்கிற நெருக்கடி இருக்கலாம். நிறைய பேர் கடனை சீக்கிரமா கட்டி முடிக்கணும்னு ஒரு உத்வேகத்தோட செயல்படுவீங்க. எதிரிகள் சார்ந்த வகையில மட்டும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. எதிரிகள் நேரடியா உங்ககிட்ட மோதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால தாய் மீது ஒரு சிலருக்கு கோபம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. தாய்கிட்ட கோபப்படுறத தவிர்த்துக்க பாருங்க. ஒரு சிலருக்கு தாய்க்கு ஹெல்த் ரீதியா உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாயுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. தாயோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம இருக்க உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்து தாயோட அனுசரித்து செல்வது நல்லது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் முதல் 16 நாட்கள் புரட்டாசி 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல வித்யாகாரகனான புதன் ஆட்சி பலம், சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகமும் விசேஷம். கல்வி சார்ந்த வகையில வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது மிக சிறப்பாகவே உண்டு. கல்வி சார்ந்த வகையில சுபவிரய செலவுகள் செய்யறது ஏதோ ஒரு விதத்துல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ, உங்களுக்காகவோ, உங்க பிள்ளைகளுக்காகவோ ஏதோ ஒரு வகையில கல்வி சார்ந்த விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. படிப்புக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பயணங்கள் நிறைய பேர் மேற்கொள்வீங்க. அதுலயும் கல்வி சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வீங்க. இருந்தாலும் எல்லா விஷயமும் கொஞ்சம் ஸ்பீடா டக்கு டக்குன்னு ரெடி ஆகணும்னு சற்று அவசரப்படுவீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி கல்வி சார்ந்த விஷயமோ நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா அவசரப்படுறதை தவிர்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் சில நேரங்கள்ல ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு ப்ராப்பரா ஒழுங்க ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஓவர் திங்கிங்கும் பண்ணக்கூடாது. ஏன்னா செவ்வாய்
ஜென்மஸ்தானத்துல இருக்கிறதுனால ஓவர் திங்கிங் உங்களுக்கு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது சுபத்துவமான அமைப்பு தான். துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெருசா பாக்கியஸ்தானத்துல இருந்து யோக பலன்களை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் 3-6 கிரகம். உங்க முயற்சிகளில் வெற்றியை நிச்சயமா கொடுக்கும். எது செஞ்சாலுமே அதுல பாசிட்டிவ்ங்கிறது நிச்சயம் இருக்கும். ஆனா தந்தை சார்ந்த விஷயம், தந்தையோட உறவு சார்ந்த விஷயம் இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையோட கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி உங்க சுய முயற்சி, சுய முன்னேற்றம், உங்க சுய முயற்சியினால வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். 10ஆம் இடம் சுபத்துவமான நிலையில தான் இருக்கு. 10ஆம் இடத்துல நெகட்டிவா எதுவும் எந்த கிரகங்களும் இல்லை. 10ஆம் அதிபதியும் ஆல்மோஸ்ட் ஃபேவரான கிரகம் தான். இந்த மாதத்துல 20 நாட்களுக்கு உங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் ஃபேவராகவே இருப்பார். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சுப பலன்கள், சுப மாற்றங்கள் நிச்சயமா இருக்கும். பெரிய அளவுல தொய்வு நிலை எதுவும் இருக்காது. தொழில் உத்தியோகத்துல எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. முன்னேற்றகரமான நிலை சிறப்பாகவே இருக்கும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.